திருவாரூர் மாவட்டத்தில் மிக அருகாமையில் அதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் நெல்லிக்கா அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் தெரிஞ்ச அடுத்தது ஒரு கா ஆனைக்கா, அது பின்னால் மருவி திருவானைக்காவல் என்று வந்துவிட்டது. ஞானசம்பந்தர் தாளம் இசைத்து பாடினாராம். தாளம் அப்படின்னு சொன்னால் தங்கத்துக்கு சப்தம் தருகிறார்கள். இன்னமும் வாய் பேச முடியாத குழந்தைகள், திக்குவாய் உள்ளவர்கள், குளறி குளறி பேசக்கூடியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், மாணவ செல்வங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது என்று ஏங்கி தவிக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள் இவர்களெல்லாம் நல்ல முறையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். இந்த மந்திர பாடலை 4 வரியை தினந்தோறும் சொன்னால் நிச்சயமாக பேசுவார்கள். நம்முடைய தமிழ் மொழி மிக சிறப்பு வாய்ந்தது. இறந்து போன பிணத்தை எழுப்பியது நம்முடைய தேவாரம். ஓடாத தேரினை ஓட்டியது நம்முடைய தமிழ் மொழியாகிய தேவாரம். ஏன்? பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடுத்தது ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார்கள் திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஊர். நம்ம சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற கோலக்கா. அதென்ன கான்னு முடியுதே அப்படின்னு சொன்னால், கா அப்படின்னா பூங்கா. நம்மளாம் அப்போ பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். பூக்கள் சூழ்ந்த காவுக்கு பேர் பூங்கா, பார்க் அப்படின்னு முடிக்கிறோம். ஆனால் தமிழில் பூங்கா அப்படின்னு சொல்லுவோம். கா அப்படின்னா சோலைகள், கோலம்னா அழகு, அதனால தான் கோலம்னே பேர் வந்தது. அலங்கோலம்னா அழகு இல்லாதது. நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். கோலம்னா அழகு அப்படின்னு தமிழில் பேர். அப்போது அழகான சோலைகள் சூழ்ந்த இடத்துக்கு பேர் கோலக்கா அப்படின்னு ஒரு பாடல் பெற்ற தலம். இன்னமும் அந்த ஊர் இருக்குது. அதே போல் குரக்குக்கா அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபட்ட குரக்குக்கா, அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற குரக்குக்கா. அடுத்தது நெல்லிக்கா. நெல்லிக்கானா நெல்லிக்காய் கிடையாது, நெல்லி மரங்கள் சூழ்ந்த ஒரு சோலை. அது திருவாரூர் மாவட்டத்தில் மிக அருகாமையில் அதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம் நெல்லிக்கா அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் தெரிஞ்ச அடுத்தது ஒரு கா ஆனைக்கா. இந்த ஆனைக்கா என்பது திருவானைக்காவல் என்று மருவி போயிடுச்சு. திருச்சிராப்பள்ளியில் ஜம்புகேஸ்வரம் என்கிற அகிலாண்டேஸ்வரி அம்பிகை சமேத ஜம்புகேஸ்வர பெருமான் இருக்கிற ஊருக்கு பேர் திரு ஆனைக்கா என்று பெயர். அது பின்னால் மருவி திருவானைக்காவல் என்று வந்துவிட்டது. இப்படி இந்த கா அப்படின்னு முடிகிற தலங்கள் 4: ஆனைக்கா, நெல்லிக்கா, குரக்குக்கா, இப்போ நான் சொன்ன இந்த கோலக்கா. இதை 4ம் பாடல் பெற்ற தலம். இந்த 4 பாடல் பெற்ற தலத்தில் கோலக்கா என்கிற சோலைகள் சூழ்ந்த அழகான ஒரு கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஞானசம்பந்தர் தாளம் இசைத்து பாடினாராம். தாளம் அப்படின்னு சொன்னால் பொற்தாளம், தங்கத்தினால் செய்யப்பட்ட தாளத்தை இறைவன் கொடுக்கிறார். அங்கே இருக்கிற அம்பிகை தங்கத்துக்கு ஓசை வராது, அதனால் அவருக்கு ஓசை கொடுக்குறாங்க. தங்கத்துக்கு சப்தம் தருகிறார்கள். இன்னமும் வாய் பேச முடியாத குழந்தைகள், திக்குவாய் உள்ளவர்கள், குளறி குளறி பேசக்கூடியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், மாணவ செல்வங்களுக்கு ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது என்று ஏங்கி தவிக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்கள், வழக்கு உரைஞர் பணியிலே பயணிக்கிற நம்முடைய நண்பர்கள், வழக்காடு மன்றத்திலே பேசக்கூடிய பேச்சாளர்கள், பேச்சை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த அன்பர்கள், இவர்களெல்லாம் நல்ல முறையாக பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். பொதுவாக பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய வாக்கும் செயலும் சரியாக இருக்கணும். ஒரு சின்ன நகைச்சுவையான ஒரு கதையை சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள். இந்த நாக்கும் பல்லும் சண்டை போட்டு கொண்டுச்சான். யார் பெரியவன், பல் பெரியவனா அல்லது நாக்கு பெரியவனா அப்படின்னு. உடனே பல் சொன்னது, நான் தான் பெரியவன், நான் இல்லைன்னா நீ பேசவே முடியாது, பல் இல்லாதவன் பேச முடியாது என்று சொன்னதான் நாக்கை பார்த்து. அதுக்கு நாக்கு சொல்லிச்சான், நான் மட்டும் ஒரு வார்த்தையை தவறாக பேசினேன் என்று சொன்னால் நீங்கள் 32 பேரும் என் வாயில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்போது இந்த நாக்கு தவறான ஒரு வார்த்தையை பேசினால் நம்முடைய வாயிலே பல்லு இருக்காது. ஆக ஒரு சொல் வெல்லும்,
ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி நல்ல சொல்வளம் மிக்கவர்கள், நல்ல பேச்சாற்றல் வளரக்கூடிய அன்பர்கள், திக்குவாய் இருக்கிற அன்பர்கள், பேச்சு ஆற்றல் இல்லாத மாற்றுத்திறனாளி அன்பர்கள், இவர்களெல்லாம் இந்த பதிகத்தை, இந்த மந்திர பாடலை 4 வரியை தினந்தோறும் சொன்னால் நிச்சயமாக பேசுவார்கள். இதற்கு உதாரணம், அந்த கோயிலில் நிறைய பேர் பேச முடியாத பிள்ளைகள் பேச்சு ஆற்றல் வந்ததனால ஞானசம்பந்தர் பயன்படுத்திய அந்த தாளத்தை வாங்கி காணிக்கையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் சாட்சிக்கு அங்கே மிக எல்லாரும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இந்த மந்திரம். இது திருக்கோலக்கா பதிகம். முதல் திருமுறை, பண் தக்கராகம், ராகம் காம்போதி அப்படின்னு இருக்கும். மிக அற்புதமான பதிகம். மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா ஊழான் சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவமென் கோலோ உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இந்த மாதிரி பாட முடியாதே, என்ன பண்ணுவது? உங்களுக்காகவே மிக எளிமையான முறையிலே பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். எல்லாரும் பாடலாம். இப்படி கேட்கும்போதே நீங்கள் பாடலாம். மடையில் வாழை பாய மாதரார், மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான், குடையும் பொய்கை கோல காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ, உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இந்த 4 வரியை உங்கள் பிள்ளைங்களை பாட வைங்க, இல்லை பேச வைங்க, இல்லை அந்த குழந்தைக்கு பதிலாக நீங்கள் பாடுங்கள். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ. இன்னொன்று இருக்குது திருவாசகத்தில். திக்குவாயுள்ள குழந்தைகள், பேச்சு ஆற்றல் இல்லாத மாற்றுத்திறனாளிகள் எங்கள்கிட்ட கூட நிறைய பேர் வருவாங்க. சுவாமி, என் பிள்ளைக்கு 5 வயசாகிடுச்சு, 6 வயசாச்சு, இன்னும் பேச்சு வரல, சரியாக பேசலை அப்படின்னு சொன்னால் ஒரு சிறந்த பரிகாரம், சிவாலயத்திலேயோ அல்லது எந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திலேயோ நல்ல சுத்தமான தேனை வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அந்த தேனை இந்த குழந்தையினுடைய காலை எழுந்தவுடனே நாக்கில் தடவி இந்த மடையில் வாழை பதிகத்தை நீங்கள் பாடி அந்த குழந்தையினுடைய நாக்கில் தடவினாலும் சரி. இன்னொரு பதிகம் இருக்கிறது திருவாசகத்தில், ஊமையை பேச வைத்த பதிகம் என்று சொல்லுவார்கள். திருச்சாழல் அப்படிங்கிற ஒரு பதிகம், மாணிக்கவாசகர் பாடிய மிக சிறப்பு வாய்ந்த பதிகம். அது பேச்சு ஆற்றலை வளர்க்கக்கூடிய பதிகம். பூசுவதும் வெண்ணறு பூம்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி புசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டன்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ. மிக சிறப்பு வாய்ந்த பதிகம் சாழலோ, திருச்சாழல் என்கிற பதிகம். இந்த பதிகத்தை பாடினால் நல்ல பேச்சு ஆற்றல் கிடைக்கும். இந்த மடையில் வாழை பதிகமும் இந்த திருச்சாழல், திருவாசகத்தில் இருக்கிற இந்த திருச்சாழல் பதிகமும், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அன்பர்கள் பதிகத்தினாலே பயன் பெற்றிருக்கிறார்கள். மந்திரத்தினால மாங்காய் விழுமா என்று வாதம் செய்பவரும் உண்டு.
ஆனால் நம்முடைய தமிழ்மொழி மிக சிறப்பு வாய்ந்தது. இறந்து போன பிணத்தை எழுப்பியது நம்முடைய தேவாரம். ஓடாத தேரினை ஓட்டியது நம்முடைய தமிழ்மொழியாகிய தேவாரம். ஏன், மயிலாப்பூரிலே எலும்பும் சாம்பலுமாக இருந்த சிவநேசன் செட்டியாருடைய மகள் பூம்பாவையை நம்முடைய ஞானசம்பந்தர் மட்டீட்ட புன்னயம் காணல் மடமயிலை கட்டீட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டீட்ட பண்பின் உருத்தீர பல்கணத்தார்க்கு அட்டீட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் பூம்பாவாய் ஆய். இந்த பதிகத்தை பங்குனி உத்திரம் அன்று பாடி இறந்து போய் எரித்த சாம்பலும் எலும்புமாக இருந்த அஸ்தியாக இருந்த அந்த பூம்பாவினுடைய அஸ்தி கலசத்தை தமிழ் பதிகம் பாடி உயிரோடு எழுப்பினார். இன்றும் கூட அந்த விழா நம்முடைய மயிலையிலே மிக சிறப்பாக நடந்து வருகிறது. 12 திருவிழாக்களையும் பாடினார் ஞானசம்பந்தர். அதில் சொல்லுவார், மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆர்த்தல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருக. நான் சொல்லுகிற தமிழ் வேதம் உண்மை என்று சொன்னால் நீ உயிரோடு எழும்பி வருவாய் என்று பாடினார். நம்முடைய இளைஞர் கேட்குறாங்க, இதெல்லாம் சாட்சி இருக்குதா, இதுக்கெல்லாம் ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இல்லை இந்த காலத்தில் ஏதாவது எழுப்ப முடியுமா அப்படின்னு நிறைய பேர் குதர்க்கவாதம் செய்கிறார்கள். இன்றைக்கி ஒரே விஷயம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் தேவையில்லை. முடியுமா, இது இருக்குதா அப்படிங்கிற கேள்விக்கு கிடையாது. நம்முடைய நாமக்கல் கவிஞர் மிக அழகாக சொல்லுவார், சூரியன் வருவது யாராலே, சந்திரன் வருவது யாராலே, இந்த சூடு வருவது யாராலே, மரங்கள் அசைவது யாராலே, காற்று எங்கேருந்து வருகிறது, கனிகள் எங்கே காய்க்கிறது, பூக்கள் எங்கே பூக்கிறது, தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. ஆக இயற்கையும் இறைவனும் ஒன்று. நம்பினால் அவன் தெய்வம், நம்பாவிட்டால் கிடையாது. நமக்கு மிஞ்சிய ஒரு சக்தி நம்மை இயக்குகிறது என்கிற உண்மையை பிரபஞ்சம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தினுடைய மொழிதான் தமிழ் மொழி. நம்முடைய வேதங்கள், அந்த வேதங்களுடைய தமிழ் டிரான்ஸ்லேட், தமிழ் மொழிபெயர்ப்பு தான் நம்முடைய 12 திருமுறைகளாகிய வேதங்கள். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.